நேசமோ காசளவு, பாசமோ கடுகளவு. என்னடா உம்மன் இருக்க? அதான் ஏன்னு கேட்குறேன். ஏண்டா நீ கவலையெல்லாம் மறந்துருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி மியூசிக் ப்ரோக்ராம் கூட்டு வந்தேன். அருந்ததை நினச்சா மனசு எதுலேயுமே போக மாட்டேங்குது. நீ இருந்து கேட்டு வாடா. நான் பக்கத்து கோயிலில் தாடகை வதம்னு ஒரு உபன்யாசம் நடக்குது. அங்கே போய் அருந்ததை சமாளிக்க ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பார்க்குறேன். உன்னை அப்படியே கழுத்து நினச்சி கொண்டுடுவேன். ஏண்டா உபன்யாசம் கேட்குற வயசா இது? ஏன் உபன்யாசம் கேட்கறதுக்குன்னு ஏதாவது வயசு இருக்கா? பெண்ணின் திருமண வயது 21ங்கிற மாதிரி போடா. அங்கே போய் கண்ணை மூடிக்கிட்டு தூங்கி போயிடு. அதே கண்ணை இங்கே மூடிக்கிட்டு காதை திறந்து வச்சுட்டு ரதியோட பாட்டை கேளு. எவ்வளோ பாரமாக இருக்கிற மனசுக்கும் மியூசிக் தான் ரிலாக்ஸேஷன், மெடிடேஷன் எல்லாமே. இன்னிலேருந்து பாரு, உனக்கு லைஃப்பில் எவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடைக்க போகுது பாரு. வா பாட சும்மா வழி 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 விடுங்க, வழி விடுங்க. வழி வழி வழி. ஓகே, தேங்க்யூ. வழி 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 வாங்கம்மா. நெஞ்சத்தை மீட்ட வஞ்சத்தை பூட்ட வந்தவன் நீயா, போர் முத்தங்கள் பெய்ய யுத்தங்கள் செய்ய வென்றவன் நீயா. நெஞ்சத்தை மீட்ட வஞ்சத்தை பூட்ட வந்தவன் நீயா. கண்ணாளா இது என்ன அதிசயம், என்னுள்ளே உன்னுருவம் ஏதேதோ செய்து இளம்பருவம். மன்னாதி மன்னவன் மார்பில் பூமாலை என்னழகு, தோளோடு சாய்ந்தது மயிலிறகு. பனிதழும் கனிநுதலும் இணைகையில் தனி உலகம் அடடா. சலங்கைகளும் புலப்பிடவே இவளது இளமை முழுதும் புலமை நிரம்பி வழிந்திட. உயிர் கொண்டோம் மனம் என்றோ கலந்தோம், வந்தோம் வெளிவென்றோம் யுக சொந்தம் இணைந்தோம். சொன்னது என்ன கன்னங்கள் மின்ன, சொன்னது என்ன போய் வா என்னும் நெஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் செய்வது என்ன. என்னை விலகாதே என்றும் அகலாதே, ஏழு பிறவியும் உன்னோடு வாழ ஏங்கும் மனம் ஏங்குமா.
அட பாவி கௌதம், என்னடா இங்கே உட்காந்துருக்க? ப்ரோக்ராம் எப்போ முடிஞ்சாச்சு போல இருக்கு? ஓ, எனக்கா வெயிட் பண்ணுறியா? சிச்சி, எழுந்திருக்கவே மனசு வரலடா. எப்படி பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னமோ வரமாட்டேன்னு சொன்னீங்க. இப்போவும் சொல்கிறேன், நான் வரமாட்டேன் இங்கேருந்து. ஏன்? எனக்கு இந்த மியூசிக்கை கேட்டுக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப. ஆகாஷ், உன்னால் ஏற்பட்ட காயத்துக்கு நீயே மருந்து போட்டுட்ட. தேங்க்ஸ். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு மியூசிக் நான் கேட்டதே இல்லைடா. எந்த ஊர்? சவுத்து தான். 2 ஜெனரேஷன் முன்னாடி பாம்பேயில் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ இங்கே தான் இருக்காங்க, பெசன் நகரில். எனக்கு எப்போவுமே ஒரு நல்ல ப்ரோக்ராம் பார்த்தா அதில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களை உடனே பார்த்து பாராட்டணும். ஆமாம்மா, அப்ரிசியேஷன் தான் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு எப்போவுமே டானிக் மாதிரி. இப்போ என்ன, உனக்கு ரத்தியை நேராக பார்த்து பாராட்டணும், அவ்வளோதானே? முடியுமா? என்னடா முடியுமான்னு கேட்குறேன். ரத்திக்கு எனக்கு எத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப் தெரியுமா? ஆனால் இது வரைக்கும் அந்த ஃபேமஸ் பாப்புலர் சிங்கரை நான் நேருக்கு நேரம் பார்த்ததில்ல தெரியுமா? கொஞ்சம் கூப்பிடுங்களேன், பார்த்துட்டு போகிறேன். ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி? அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, இப்படி அப்படி இல்லை. நான் பேசுகிற ஸ்டைலு, என்னோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், ஜென்ரல் நாலேஜு, ஜோக்கு எல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என் கூட பேசணும் வச்சுக்கேன், டமால்னு ஆஃபீஸில் வந்து நிற்போம். எனக்கே எம்பாரசிங் ஆகிடும். ஒரு புஸ்தகம் வாங்கணும், புடவை வாங்கணும்னா, ஆகாஷ் நீங்கள் வாங்க, என் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் செலக்ட் பண்ணுவீங்க, வாங்க அப்படின்வா. நீ போவியா? போயிருக்கேன். ஆரம்பத்துலலாம் அவளுக்கு டிரைவிங் தெரியாது. நான் தான் ஸ்டேரிங் போய் பிடிச்சி 1 வாரம் ட்ரைனிங் கொடுத்தேன். அவள் கையை பிடிச்சா? ஆமாம், டிரைவிங் சொல்லி தரும்போது கைப்படாதா? ஆனால் ஒரே வாரத்தில் பிக்கப் பண்ணா தெரியுமா? திட்டினா கூட சிரிச்சுப்போ. என்னமோ தெரியல, என் மேலே அவ்வளோ ஒரு லைக்கிங். இப்போ கூட லண்டன் ப்ரோக்ராமுக்கு வரியான்னு கேட்டால், நான் தான் போக முடியாமல் அவளை பார்க்காம ஒரு வாரமாக அவாய்ட் பண்ணி வச்சுருக்கேன். மறுபடியும் கச்சேரிக்கு கூப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டா. ரதியோட லண்டன்னா நல்ல சான்ஸு. அப்போ நீ போறியா? போகலான்டா, ஆனால் கூப்பிட்டப்பெல்லாம் போன வச்சுக்கேன், நம்ம வந்து வீக் ஆகிடுவோம் இல்லையா? க்ளோஸாகவும் பழகணும், ஒரு டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ணணும். சரி சரி சரி. நான் எப்போ மீட் பண்ண போகிறேன்? நாளைக்கு மீட் பண்ணேன். ஏன் இன்னைக்கு ராத்திரி மீட் பண்ணக்கூடாதா? தப்பு இல்லை, பட் நீ மீட் பண்ணிவிட்டு நல்லா பாடினீங்க அப்படின்வ. உடனே அவன் வந்து ரொம்ப தேங்க்ஸு, நீங்கள் புறப்படுங்க, உன்னை அமுச்சு வச்சுட்டு என் கூட மணிக்கணக்காக பேச ஆரம்பிச்சிருவான். ரத்தி மேலே பிஸியாக இருக்க, செக்ரட்டரியை பார்த்து விவரம் விசாரிச்சுக்க போ. அப்புறம் நான் உதறிட்டு வர முடியாது இல்லையா? அவகிட்ட லேட் நைட்லாம் கூட பேசுவியா? பின் டு பால் பேசுவோம், பாலிடிக்ஸ் டு பியூட்டி பார்லர் டிஸ்கஸ் பண்ணுவோம். அவளுக்கு இந்த ஜோக் அடிச்சா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நான் இப்படி தான் வருவேன். அட பாவி, இந்த ஜோக்கெல்லாம் கூட அடிப்பியா? ஆமாம், ரொம்ப ரசிப்பா. என்கிட்ட கூட ஒரு ஜோக் புக் இருக்கு. எங்கே வச்சேன் அதை தேடணும். டேய், எதுக்கு? நெஞ்சத்தை மீட்ட வஞ்சத்தை பூட்ட வந்தவன் நீயா? போர் முத்தங்கள் பெய்ய யுத்தங்கள் செய்ய வென்றவன் நீயா? மாலை பசலேனோ மார்பில் தவழும் போய் மோகம் கசிந்ததில் நீலாடை சிறியாடை சேரும் இடையா? கண்டும் வியந்தும் மனம் நின்றோம் கலந்தோம் வந்தோம் விழிவென்றோம் யுவசுந்தரம் இணைந்தோம். யாழ் நெஞ்சத்தை மீட்ட மஞ்சத்தை பூட்ட வந்தவன் நீயா? கண்ணாளா இது என்ன அதிசயம், என்னுள்ளே உன்னுருவம் ஏதே
வீடு பிரம்மாண்டமாக இருக்கு. சொந்த வீடா வாடகை வீடா? திருடினது டெல்லியில் திருடி இங்கே கொண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. வாடகை வீடா இருக்குமோன்னு கேட்டேன். யாருக்கு தெரியும்? ஆடிட்டர் கேட்டாலும் தெரியும். இந்த மாதிரி அவள் ஜாஸ்தி பேச மாட்டா, தத்து பத்து வளரக்கூடாது சொல்லிட்டேன். டேய், எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்காத. எனக்கு மேனர்ஸ் தெரியும். நீ லைஃப்பில் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லி அவளை டைமை வேஸ்ட் பண்ணி அவளை போர் அடிக்காத. என் கஷ்டத்தெல்லாம் மறக்கிறதுக்கு தானடா நீ ரதியோட ப்ரோக்ராம்க்கே கூட்டு போனேன். அதான் சொல்கிறேன், உன் கஷ்டத்தெல்லாம் அவகிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடாத. நாய் இருக்குமா? பாட்டி கண்ணில் படாமல் இருந்தால் போதும். ஏண்டா நாம வரோம், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன்ல. சொல்லிட்டேன். சரி, கொஞ்சம் அடக்கியே வாசி. ஏய், நான் வெறும் டிஷர்ட்டில் வந்திருக்கேன், உனக்கு என்னடா பெரிய டை? வா. குட் ஈவினிங். குட் ஈவினிங். வாங்க வாங்க மிஸ்டர் ஆகாஷ். பிஸியாக இருக்கீங்க போல இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். எஸ் எஸ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ரேர் கசல் கேசட், ரொம்ப பழசு, அதை தான் தேடிட்டு இருக்கேன். நீங்க உட்காருங்க. லண்டன் டிக்கெட்ல ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை, நான் வந்தது வேற விஷயமா. இவன் என் ஃப்ரெண்டு, பேர் கௌதம். அன்றைக்கி என் கூட கச்சேரிக்கு வந்திருந்தான். அப்போத்துலேருந்து உங்களை நேரில் பார்க்கணும், பாராட்டணும்னு நான் என் உயிர் எடுத்துட்டான். ஆமாங்க, சில பேருக்கு உருவம் நல்லா இருக்கும், குரல் கொடூரமாக இருக்கும். சில பேருக்கு குரல் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருப்பாங்க. நீங்கள் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கீங்க, உங்கள் குரல் நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக பாடுறீங்க. மொத்தத்தில் உங்கள் காம்பினேஷன் சூப்பர், அற்புதம். சரி சரி. நீங்க ஜாஸ்தி புகழற மாதிரி தெரியுது, இருந்தாலும் தேங்க்ஸ். அப்புறம் கௌதம், இவங்க ரொம்ப பிஸி ஆர்டிஸ்ட்டு. ஆட்டோகிராஃப் ஒன்றா இப்போ வாங்கிக்கோ, அப்புறம் அடிக்கடி தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்புறம் மேடம், நான் உங்கள் செக்ரட்டரி மோகன் கிட்ட இந்த லண்டன் டிக்கெட்டிங் ஃபைலை கொடுத்துட்டு வந்துடுறேன். அடக்கி. மேடம், எத்தனையோ பேர் கானடா ராகம் பாடி கேட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் பாடினது சூப்பர் சூப்பர், ரொம்ப பிரமாதம். உங்களுக்கு மியூசிக் தெரியுமா? மியூசிக் எங்கள் ஜீன்ஸ்லேயே இருக்குங்க. எங்கள் ஃபேமிலிலேயே எல்லாருக்கும் மியூசிக் தெரியும். எங்கள் அம்மா பிச்சு உதறுவாங்க. கர்நாடிக், கிளாசிக்கல், ஹிந்துஸ்தானி, லைட் மியூசிக் எல்லாம். நீங்க எங்க வேலை பார்க்குறீங்க? சுந்தரம் இண்டஸ்ட்ரீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே, டாப் 5ல 1, அதில் அசிஸ்டன்ட் மேனேஜர். என்னோட மெயின் ஹாபியே மியூசிக் தாங்க. ஓஹோ, உங்க வைஃபும் பாடுவாங்களா? ஒய்ஃபா? நல்ல ஜோக்குங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? இன்னும் ஆகலை. வாடா.